ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4th 20 மேட்ச் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸை வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் ஆனால் தலைகீழ நடந்து போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வழக்கம் போல் வந்து பவுல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் களத்தில் இறங்கினாங்க. சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. வேறு லெவலில் 2 பேருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூப்பராக விளாண்டாங்க. சுப்மன் கில் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 46 ரன்கள் எடுத்தார். அபிஷேக் சர்மாவும் அதிரடியான விளையாட்டை விளாண்டார். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா தன்னோட விக்கெட்டை வந்து இழந்துட்டு போயிட்டார் ஜாம்பா பாலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபேவும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. சூப்பராக விளாண்டார். ஒரு 6 ஒரு 4 தரமான விளையாட்டை விளாண்டார். அவருமே 22 ரன்கள் வந்து ஆட்டம் இழந்தார். சூரியகுமார் யாதவ் கேப்டன் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பால்கள் 20 ரன் எடுத்து அவரும் ஒரு ஆட்டத்தை இழந்துட்டார். ஸோ கில் வந்து நின்றுட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் 50 செஞ்சுரி எடுப்பார்னு பார்த்தா அவரும் வந்து தன்னோட விக்கெட் வந்து இழந்துட்டார். நேத்தன் எலிஸ் பாலில் வந்து தன்னோட விக்கெட் வந்து இழந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மாவும் ஜிதேஷ் சர்மாவும் களத்தில் இறங்கினாங்க. ஸோ அவங்க வந்து அதான் நிலையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தலை. வாஷிங்டன் சுந்தரமே வந்து 12 ரன்கள் இருக்கும்போது ஆட்டம் இழந்துட்டார். அக்சர் பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் தரமான ஒரு 6 ஒரு 4 அடித்து 21 ரன்கள் எடுத்து நாட் அவுட் ஆகாமல் இருந்தார். ஸோ வருண் சக்கரவர்த்தி அவர் கூட இருந்தாங்க. ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட் இழப்பில் 167 ரன்கள் எடுத்திருந்தாங்க 20 ஓவரில். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார் ஸ்கோர் 180 எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனால் வந்து 167 தான் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் களத்தில் இருந்து ஆஸ்திரேலியா வந்து தன்னோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸான மிச்சல் மார்ஷும் ஷார்ட்டாக இறங்கினாங்க. அவங்க 2 பேரும் களத்தில் நிற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அதிரடியான ஆட்டமும் இருந்துச்சு. 2 பேருமே செம்மையாக விளாண்டாங்க. மிச்சல் மார்ஷ் பார்த்திங்க அப்படின்னா 30 ரன்கள் எடுத்திருந்தார். ஷாட் வந்து 25 ரன்கள் எடுத்திருந்தார். ஷாட் 25 ரன்கள் எடுக்கும்போது அக்சர் பட்டேல் சூப்பரான ஒரு எல்பிடபிள்யூ எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் களம் இறங்கினார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் சூப்பரான ஒரு போல்டு எடுத்தார். 12 ரன்களே ஆட்டம் இழந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து மிச்சல் மார்ஷ் வந்து 30 ரன்கள் இருக்கும்போது சிவம் துபே சூப்பரான ஒரு பவுன்சர் போட்டாங்க. அதில் வந்து செம்மையான கேட்ச் வந்து ஹர்ஷதீப் சிங் பிடிச்சார். வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஸ்லோ பால் பவுன்சர். சூப்பரான ஒரு விக்கெட் இருந்தால் டிம் டேவிட் விக்கெட்டுமே சிவம் துபே தான் எடுத்தார். ஸோ முக்கியமான 2 விக்கெட்டுகள் வந்து நம்ம சிவம் துபே வந்து எடுத்திருக்காரு. வேறு லெவலில் அந்த பவுலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிப் அவர்கள் தான் ஸ்டாயினிஸும் இறங்கினாங்க. ஸோ அவங்களாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக விளாடல. ஸோ ஃபிலிப் தன்னோட விக்கெட் இழந்தார். கிளென் மேக்ஸ்வெல் விக்கெட்டை சொல்லி வச்ச மாதிரியே வருண் சக்கரவர்த்திக்கு பாலை கொடுத்தாருங்க ஸ்கை. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல் விக்கெட்டை வந்து வருண் சக்கரவர்த்தி சூப்பராக எடுத்தார். வேறு லெவலில் அது போல்டு பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கின எல்லாருமே அவங்களோட விக்கெட்டை இழந்துகிட்டே இருந்தாங்க. ஸ்டாயினிஸுமே தன்னோட விக்கெட் வந்து இழந்தார் வாஷிங்டன் சுந்தர் பவுலில். ஸோ 17 ரன்களில் வந்து மொத்தமாக ஆட்டம் இழந்தாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து 119 ரன்கள் தான் எடுத்தாங்க. 10 விக்கெட் இழந்துட்டாங்க. 18.2 ஓவரில் பவுலிங் தரமாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், சிவம் துபேயாக இருக்கட்டும், தலா 2 விக்கெட் எடுத்து அசைத்திட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்து ஹேட்ரிக் எடுக்கிறது நீங்கள் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டார். ஸோ ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட்டுகள் எடுத்தார். மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் தான். சூப்பரான ஒரு பவுலிங்கை போட்டார். பேட்டிங்குமே வந்து நல்லா கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு 6 ஒரு 4 அடித்து தரமான ஒரு சம்பவத்தை வந்து கிரியேட் பண்ணார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இந்தியா பார்த்திங்க அப்படின்னா லீட் த சீரியஸ் 2-1 அப்படிங்கிற மாதிரி லீடிங்கில் இருக்காங்க. ஸோ ஃபைனல் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சீரியஸை வந்து வின் பண்ணிட்டாங்க. தரமான சம்பவமாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் 2020 மேட்ச் வந்து தரமாக வின் பண்ணது இந்தியா டீம் வேறு லெவலில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்காக வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டைப்பந்து இன்ஸ்டியூட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.